நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இந்த உலகை சார்ந்தவர்களா அல்லது நம்மை படைத்த இறைவனை சார்ந்தவர்களா என்பதை தியானிக்க இன்றைய நாளின் இறை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. நாம் எப்பொழுது இந்த உலகை சார்ந்தவர்களாக மாறுகிறோம் என்றால் 3 காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது உலகை சார்ந்தவர்களாக மாறிவிடுகிறோம். முதலாவது ஆசைகள். ஆசைகளுக்கு நாம் அடிமையாகி போனால் நம்முடைய ஆசைகள் எல்லாம் பேராசைகளாக மாறுகிறது என்றால் பல நேரங்களில் நாம் இந்த உலக போக்கிலான காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். பணம், பதவி, அதிகாரம், புகழ், பட்டம் இவைகளுக்கு அதிகமான நாம் நேரத்தை செலவழிப்போம். இதனால் கடவுளை மறந்து விடுவோம். இரண்டாவது நேரமின்மை. இன்னைக்கு நாம் எல்லோருமே ரொம்ப பிஸி ஆயிட்டோம். நம்மளை நாமளே பிஸியா வச்சுட்டு இருக்கிறோம். பிஸியா இருக்கிறோமோ இல்லையோ அதுபோல காண்பிக்க முயற்சி செய்கிறோம். இதனால் நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. எதற்கான நேரம் கிடைக்கிறது இல்ல? செல்போனை பல மணி நேரம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. நாம் நினைத்த காரியங்களை செய்வதற்கு நேரம் இருக்கிறது. தூங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் கடவுள் காரியம் என்று வருகிற போது, ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற போது, திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, அமர்ந்து ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, இறைவார்த்தையை வாசிக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது மட்டும் நமக்கு நேரம் இருக்காது. இப்ப நாம எதை சார்ந்தவர்கள்? இந்த உலகத்தை சார்ந்தவர்கள். மூன்றாவது மிக மிக முக்கியமான ஒன்று, அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பல நேரங்களில் கடவுள் அச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பயம் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. தெய்வ பயம் இல்லை என்றால் நாம் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பமான காரியங்களில் அதிகமான ஈடுபாடு செலுத்துகிறோம். எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. மனசாட்சி உறுத்துவதில்லை. இந்த மனசாட்சி உறுத்தாததினால் அதிகமான பொய் பேசுகிறோம், ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுகிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம். உலக போக்கிலான காரியங்களில் ஈடுபடுவதற்கு இந்த கடவுள் மீது கொண்டிருக்கிற அச்சமின்மை ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே இந்த 3 காரியங்களும் அன்பிற்குரியவர்களே நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உறுதியாக சொல்லிவிடலாம், நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் தான். ஆசைகளுக்கு மயங்குவது, நேரத்தை வீணடித்து எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது கடவுள் அச்சமின்மை. ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரும் கஞ்சன் ஒருவன் ஒரு ஊர்ல இருந்தான். ஆனா நல்ல பணக்காரன். அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அதனால ஒரு துறவி இடத்தில் போய் கேட்கிறான், துறவியே, நான் மோட்சத்திற்கு போக வேண்டும், அதற்காக நான் என்ன செய்யணும்? அந்த துறவி சொல்லுகிறார், நீ ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவனும் அந்த துறவி சொன்ன வாக்கை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் கடைபிடிப்பதாக வந்து விடுகிறான். தான தர்மங்கள் செய்தால் நமக்கு மோட்சம் உறுதியாகிவிடும் என்று நினைக்கிற இந்த பெரும் பணக்காரன் கஞ்சன் தினந்தோறும் ஒரு கைப்பிடி அரிசியை தானமாக கொடுத்தால் போதும் என்று முடிவெடுத்து விடுகிறான். தினந்தோறும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தானமாக கொடுக்கிறான்.
மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு யாருக்கோ நான் தானம் பண்ண தர்மம் பண்ண அப்படின்னு சொல்லி மன நிம்மதியோடு உறங்கச் சென்றான். பல மாதங்களை கழித்து அந்த துறவியை மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த துறவியை சந்தித்த உடனே தான் செய்து கொண்டிருக்கிற இந்த தான தர்மத்தை பற்றி பெருமையாக பேசுவதற்காக அவன் அருகே வந்து அந்த துறவியிடத்தில் சொன்னான், ஐயா, நீர் சொன்னபடியே நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஏற்று கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏழை எளியவர்கள் மீது அக்கறை கொண்டு தான தர்மங்களை செய்கிறேன். தினந்தோறும் கைப்பிடி அரிசியை நான் தானமாக கொடுக்கிறேன். எனக்கு மோட்சம் கிடைத்துவிடும் தானே என்று கேட்கிறான். அந்த துறவி அந்த பணக்காரனை, அந்த கஞ்சனை கண்டுகொள்ளவே இல்லை. இவன் இன்னும் ஆழமாக தன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்து, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் மரத்தை சுரண்டி கொண்டே இருக்கிறீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மரத்தை சுரண்டியே வீழ்த்திவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? இந்த மரத்தை நீங்க வெட்டணும் அப்படின்னா ஒரு கோடாரி வச்சுதான் வெட்டணும். வெறும் கையில சுரண்டியே அதை கீழே நீ தள்ளிவிட முடியாது என்று சொல்லுகிறான். உடனடியாக அவன் பக்கமாக திரும்பி அந்த துறவி சொன்னாராம், இப்படிதான் மகனை நீயும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு பிடி அரிசியை கொடுத்தால் போதும், எனக்கு மோட்சம் கிடைத்துவிடும், முத்தி பேறு பெற்று விடுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? நீ மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் தான தர்மமாக கொடுக்க வேண்டும். ஏழை எளியவர்களை அன்பு செய்ய வேண்டும். நீ சொன்னது போல என்னால் எப்படி இந்த நகத்தினால் கீறி ஒரு மரத்தை சாய்க்க முடியாதோ, அதுபோல வெறும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் உனக்கு மோட்சத்தை கொடுத்து விடாது. நீ தாராளமாய் கொடுக்கக்கூடிய மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக போக்கிலான வாழ்க்கை என்பது பல நேரங்களில் நமக்கு பல வாய்ப்புகளாக அமைந்திருக்கிறது. அந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் நாம் சென்றுவிடப் போகிறோமா, அல்லது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மிடையே வாழுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு, முடியாதவர்களுக்கு, அநாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்து தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளப் போகிறோமா? இந்த உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் நாம் உலகை சார்ந்தவர்கள். தான தர்மங்கள் செய்து இரக்கத்தோடு அன்போடு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து வாழ்கிறோம் என்றால் நாம் கடவுளை சார்ந்தவர்களாக மாறுகிறோம். கடவுளை சார்ந்தவர்களாக வாழவே இன்றைய நாளினுடைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. உணர்வோம், நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டதை இன்றைய நாளின் இறைவார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. உணர்வோம், இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். ஆமென்.